எகிப்தியர்கள் தமிழர்களா? எகிப்துனாலே நம்ம கண்ணு முன்னாடி முதல்ல வந்து நிற்கிறது அந்த வானுயர்ந்த பிரமிடுகளும் ரகசியங்கள் நிறைந்த மம்மிகளும் தான். இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும். எகிப்தியர்கள் தமிழர்களா? 2026 கிடைச்ச ஒரு சுவாரஸ்யமான ஆதாரத்தோடு ஆரம்பிக்கலாம். எகிப்தியர்கள் தமிழர்கள் கிடையாது, ஆனால் தமிழர்களோட தடம் அங்கே ஆழமாக பதிஞ்சிருக்கு. இந்த மம்மியை பாருங்க, இது எகிப்து மன்னர் 2ஆம் ராமீசஸ் உடையது. 3200 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இவரோட உடம்புக்குள்ள நம்ம ஊர் மிளகு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. மம்மிகளை பதப்படுத்த நம்ம ஊர் மிளகு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இந்த மிளகு வியாபாரத்துக்காக எகிப்து போன தமிழர்கள் அங்கேயே தங்கி வியாபாரம் செஞ்சுருக்காங்க. அப்படி 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்து போன சிகைக்கொற்றன் அப்படிங்கிற ஒரு தமிழன் அங்கே இருக்கிற மலைப்பாறையில் தன்னோட பேரை தமிழ் எழுத்துக்களில் செதுக்கி வச்சிருக்காரு. எகிப்து மன்னரோட உடம்புக்குள்ள நம்ம ஊர் மிளகு இருக்கு. அங்கே இருக்கிற பாறைகளில் நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. எகிப்தியர்கள் தமிழர்கள் இல்லைனாலும் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழனோட அடையாளம் அங்கே பதிஞ்சிருக்கிறது தான் மர்மமான உண்மை. யோசிச்சு பாருங்க, எகிப்தியர்கள் தமிழர்கள் இல்லைன்னா அவங்க நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான இடத்துல வேறொரு நாட்டு மொழியை எழுத அவங்க ஏன் அனுமதி கொடுக்கணும்? அப்போ இது வெறும் வியாபார தொடர்பு மட்டும்தானா? இல்லை எகிப்தியர்களுக்கும் நமக்கும் இரத்த ரீதியாகவும் இல்லை கலாச்சார ரீதியாகவும் இன்னும் ஆழமான ஏதோ ஒரு சொந்தம் இருந்திருக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.